இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். ஆம்லா மொரபா. இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காவை கட் பண்ணி நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். அதாவது ஃபேன் காற்றுலேயே நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேங்க. இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. தண்ணி இல்லாமல் தான் நம்ம அரைச்சிக்கணும். இதை கொஞ்சம் நிறைய இருந்தது அப்படின்னாக்கா 2 போர்ஷனாக கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து அரைச்சி எடுத்த பிறகு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அந்த பேனில் வந்து சேர்த்துக்கோங்க. இதை அடுப்பு வந்து மீடியம்லேயே இருக்கட்டும், ஹையில் வைக்காதீங்க, கீழே அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த நெல்லிக்காய் அளவுக்கு அது கரெக்டான டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. அந்த வெல்லம் சேர்த்த பிறகு கொஞ்சம் நல்லா லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த நெல்லிக்காவுமே அப்படியே நல்லா வெந்துடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே லூஸ் ஆகிட்டே வருது வெல்லம்லாம் கரைஞ்சி. இது வந்து செஞ்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் வருங்க. வெளியில் இருந்தது அப்படின்னா 2லேருந்து 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து சாப்பிட்டு யூஸ் பண்ணலாம். அதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா. ஓகே, இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. அந்த கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நெல்லிக்காய் சீசனில் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சுக்கு பொடி சேர்க்குறேங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் அந்த காரம் தெரியறதுக்காக சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன்னா. ஓகே, இது எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்போ தான் எல்லா பக்கமுமே அது தெரியும் நம்மளுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சா இல்லையா நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, அந்த கரண்டியில் கலந்து விட்டே வரும்போது நீங்கள் எடுத்து பார்க்கணுங்க. அதாவது நம்ம கையில் வந்துட்டு தொட்டு பார்க்கணும். அதாவது கொஞ்சம் இப்படி ஒட்டுற பதம் மாதிரி, அந்த லைக் ஸ்டிங்கு மாதிரி. இங்கே பாருங்கள், நான் கையில் எடுத்து காட்டுறேன். அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா அது ஃபுல்லாக நல்லா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க. ஸோ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். ஓகே, இப்போது முடிஞ்சிடுச்சு அது. சூப்பரான, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஆம்லா மொரபா ரெடி.